Good day to all. I am Arun Dev. Thanks for watching Arun Dev YouTube channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா how to avoid the consultant or agent when we want to travel to different countries. ஸோ நார்மலாக வந்து நம்ம எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாலும் the primary concept இது வரைக்கும் இந்தியாவில் not only India, in Philippines, India and other country we have a opinion that an agent can help you. இந்த ஏஜென்ட் இந்த கன்சல்டன்ட் அப்படிங்கிறவங்க வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோல்ஸ் வந்து உங்களை வந்துட்டு கண்ட்ரீஸ் லைக் சிங்கப்பூர் ஆர் சம் கண்ட்ரீஸ் லைக் கத்தார் ஆர் துபாய் அபுதாபி இல்லை எங்கேயோ அவங்கள வந்து ஓமன் எங்கே அனுப்புனாலும் நீங்கள் எவ்வளோ பணம் பே பண்ணணுமோ அதை விட வந்து ஒரு 3-4 மடங்கு வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா தே வில் கெட் இட். ஸோ அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு we have a ஒப்பீனியன். நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளைங் சார்ஜ் எவ்வளோ ஆகும், அங்கே போய் நம்ம வேலைக்கு சேரும் போது விசாவுக்கு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து அவங்க டிவைட் பண்ணுவாங்க. பட் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி லைக் in all the countries when an employer is recruiting you, that company has to sponsor your visa. ஸோ இதெல்லாம் கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ஒரு கம்பெனி உங்களை ரெக்ரூட் பண்ணுதுன்னா அவங்க வந்து ஒரு லேபர் விசா இல்லைனா எம்ப்ளாய்மெண்ட் விசா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த விசாவை வந்துட்டு அந்த கம்பெனி தான் பணம் கொடுத்து வாங்கணும். இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜர். இதான் வந்து ஆஸ் பர் லேபர் லா. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு மெயினாக நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா த பீப்புள் தோஸ் ஹூ ஆர் ரிசைடிங் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. ஸோ எப்படின்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா க்ரீமி பீப்புள் அண்ட் நான் க்ரீமி பீப்புள். அதை பற்றி பேச விரும்பல. பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி அங்கேருந்து ட்ரை பண்ணி வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேருந்து வேலை கிடைக்காம அவங்களோட ரிலேட்டிவ் இல்லைனா அவங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமாக வந்துட்டு பணம் கொடுத்து வெளிநாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுறவங்க தான் அதிகம். ஸோ அந்த பேசிஸில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ சிங்கப்பூர், மலேசியா, புர்னே, துபாய், அபுதாபி, ஓமன், கத்தார், பக்ரைன், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் லெகஸ், கென்யா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கே எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ப்ரைமரியாக வந்து இதுக்காக வந்து யாரும் எந்த ஒரு எக்ஸாமினேஷன்ஸோ எதுவுமே எழுதுறது கிடையாது, அதுவும் தேவை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ வெல் எஸ்டாப்ளிஷ் கண்ட்ரி. ஸோ ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருந்திருக்கலாம் பிகாஸ் ஆஃப் சம் கமாடிட்டி. இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் பெட்ரோல் கிடைச்சாலும் நிறையா பொருள் கிடைக்கிது. பட் நம்ம வி ஆர் நாட் வெரி ரிச் அப்படின்னாலும் வி ஆர் அ குட் கண்ட்ரி டு லிவ். பட் ரீசெண்டாக கூட உங்களுக்கு கத்தார் கிரைசிஸ் தெரியும். ஸோ அவங்க ரிச்சஸ்ட் கண்ட்ரி ஆஃப் தி வேர்ல்ட் பை 2014-2015 2014-2015 வந்துட்டு ஜிடிபி மூலமாக ஒரு ரிச்சஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு பேர் வாங்கின கத்தார்னால இன்றைக்கி அவங்களுக்கு ஃபுட்டு, மில்க், அதுமாரி வந்து பேசிக் கமாடிட்டிஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கான விஷயங்களில் தான் ஈடு பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து பால் கறக்கிற மாடே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 மாடை வந்து ஒரு 2000 ஃப்ளைட்டில் வச்சு ஏற்றிட்டு வந்துட்டு பால் கறந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வந்து எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா ஸோ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் ஆர் ஆல் மேட் பை ஹியூமன். ஏன்னா அதிகமாக நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம். ஸோ பெட்ரோல் அண்ட் ஆயில் கமாடிட்டிஸ் அங்கே, அதாவது கேஸ், பெட்ரோல் அண்ட் அதோட டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அங்கே அதிகமாக இருக்கிறனால, மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறனால அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்துட்டு சேல்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது தட் இஸ் கால்ட் ஜிடிபி. ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் த கண்ட்ரி கிவ்ஸ் அ ரிசல்ட் விச் மேக்ஸ் த கண்ட்ரி டு பி நம்பர் 1. மீன்வைல் லைக் த ப்ராப்ளம் இஸ் இந்தியா மாரி கண்ட்ரியில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகம். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து ஒரு அளவுக்கு இருந்தால் பிரச்சனை கிடையாது, அன்லிமிட்டடாக இருக்குது, சர்ப்ளஸாக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு நார்மலாக வந்துட்டு எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் சக்ஸஸ் ஃபேக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் டேலண்ட், இட் டிபெண்ட்ஸ் மெனி திங்.
நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்குது, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யார், நீங்கள் எதே மாதிரி நெட்வொர்க் நீங்கள் பில்டப் பண்ணுறீங்க, உங்களுடைய லக் ஃபேக்டர்ஸ், நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க, அது மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான வந்து லிங்க் கிடைக்குது, இல்லை நீங்கள் என்ன மாதிரியான வந்து ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணுறீங்க, அது அந்த டைமுக்கு எப்படி இருக்குது, பூம் ஆகுதா இல்லை டவுன் ஆகுதா. ஸோ என்னுடைய ப்ரைமரி ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. அதுமாரி கண்ட்ரி நம்மளை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம ஜிஎஸ்டி கூட போட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு என்னென்னா ஸ்டார்ட் அப்க்கு சில வந்துட்டு எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ஷன் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்க்கு இருந்தால் கூட நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியாக நீங்கள் ஆனீங்கன்னா தென் யூ ஹாவ் டு பே அட்லீஸ்ட் 28% ஆஃப் த டேக்ஸ். ரெண்டாவது ஓப்பன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் அண்ட் ஆல்கஹால். பெட்ரோலியம் ஆல்கஹாலுக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்தியன் கண்ட்ரிக்கு வந்து நிறையா பேஸ் லெவல் இன்கம் வருது. ஸோ தே ஆர் நாட் கேரிங் லைக் அது ஜிஎஸ்டிலே கொண்டு வரல. தே ஆர் வெரி ஸ்மார்ட். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தாங்கன்னா அதோட விலை குறையும். அதோட விலை குறைஞ்சிச்சுன்னா அரசியல்வாதிகள் நிறையா பணம் சம்பாதிக்க முடியாது. அப்போ கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் நிறையா சேலரி தர முடியாது. ஸோ இதெல்லாம் உங்களோட காசு தான். இது எல்லாத்தையும் வாங்கி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆல் டு தட் நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணிங்கன்னா வென் யூ ஆர் மூவிங் அபோவ் 6 to 8 lakhs அட்லீஸ்ட் அபவுட் லெட் டேக் 10 lakhs salary per annum அப்படிங்கும்போது யூ ஆர் கோயிங் டு பே 30% ஆஃப் த டேக்ஸ். ஸோ அதே ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் நான் வந்து இந்தியாவுக்கு சர்வ் பண்ணும்போது என்னுடைய பணத்தில் வந்து 30% வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன். ஸோ எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, உதவாக்கற என்னால் வந்து எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நானே வந்துட்டு ஒரு துபாய்க்கோ ஒரு கத்தாருக்கோ இல்லைனா வந்துட்டு ஒரு அபுதாபிக்கோ இல்லை ஓமனுக்கோ பக்ரைனுக்கோ போயிட்டு நான் சம்பாரித்து அனுப்பும்போது என்னோடய செலவு போக அதே 30% கவர்மெண்ட் கொடுக்குறேன். வீட்டுக்கு கொடுக்கும்போது என்னை வந்து நல்ல பையன் சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கும்போது யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் ஃபியூ பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கன்சல்டன்ட் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லியாச்சு. ஏஜென்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஏஜென்சியை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் மெக்கானிசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the straightforward approach is I always encourage you to go in this direction. Choose LinkedIn, Naukri, Monster or anything. Okay, there are many job portals and networking portals. நீங்கள் இது மூலமாக வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது when you are providing you have the willingness to travel to different country அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் யூ டோன்ட் திங்க் லைக் யூ நீட் IELTS லைக் GRE ஸ்கோர்ஸ் இதெல்லாம் தேவை அப்படிங்கிற மாரி நினைக்காதீங்க. இன்ஃபேக்ட் வந்து இஃப் யூ ஆர் வெரி க்ரீமி ரிசோர்ஸ் கனடா நியூசிலாண்டு கூட வந்து IELTS தேவை கிடையாது, ப்ரொவைடட் யூ ஆர் வெரி க்ரீமி ரிசோர்ஸ். ஸோ என்னோடய வேர்டை நோட் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ் டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணுற கான்செப்ட் வந்து ரொம்ப மைன்யூட்டானது. அது யாராலையும் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏன்னா அந்த IELTS GRE இதெல்லாம் வந்து என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், என்னால் வந்து இங்கிலீஷ் நல்லா பேச முடியும் அப்படிங்கிறது தான் ப்ரூஃப் பண்ணதை தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ வந்து ரேர் டூலை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்களோ அப்போவே வந்து அது ப்ரூஃப் ஆகிடும். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் வந்துட்டு நல்லபடியாக வந்து ஒரு கம்பெனிலேயோ ஒரு கண்ட்ரிலேயோ உங்களால் சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. செகண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இனிஷியலாக கஷ்டப்பட்டாலும் லைக் சர்டன் திங்ஸ் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டிங்கில் இருந்தால் கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா மைக்ரேஷன் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதில் போங்க. பட் கோர் லெவல் மார்க்கெட்டிங் லைக் எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, பேங்கிங் மார்க்கெட்டிங், சேல்ஸ் அதேமாதிரி ப்ரொஃபைலுக்கு போகாதீங்க. ஏன்னா அங்கே அதேமாதிரி ப்ரொஃபைலுக்கு வந்து அதர் கண்ட்ரியில் வந்து எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கன்னா ரொம்ப கம்மி தான். primarily when we discuss about how to move to different country அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நீங்கள் கிராஜுவேஷன் பண்ணும்போதே உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு வேலைக்கு போங்க. and you can get about 1 lakh to 2 lakhs rupees Indian rupees. ஸோ இது பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் படிக்கிற காலேஜுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் பணத்தை கொஞ்சம் மிச்சம் பண்ணி
நார்மலாக வந்து ஒரு லட்சம் 2 லட்சம் மேக்ஸிமம் ஒரு 3 lakhsன்னு வச்சுக்கங்களேன். when you are a teetotaler and you could commit yourself அப்படிங்கும்போது 45 days is enough to get a job. ஸோ 45 days அப்படிங்கிறது இப்போ சிங்கப்பூருக்கு நீங்கள் போனாலும் சரி, துபாய்க்கு போனாலும் சரி, அபுதாபி போனாலும் சரி, கத்தார் போனாலும் சரி, நீங்கள் 90 days வரைக்கும் உங்களோட விசா, டூரிஸ்ட் விசா நீங்களாம் வாங்கிக்க முடியும். நீங்கள் அங்கே வந்து ஜாப் தேடும் போது உங்களை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, நீங்கள் ஏன் டூரிஸ்ட் விசா வந்துன்னு கேட்க போகிறதில்ல. பட் ப்ரைமர்லி வாட் தே ஆர் லுக்கிங் இஸ் லைக் யுவர் கமிட்மெண்ட். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதேமாரி கண்ட்ரியில் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் வந்து மேரேஜ் ஆயிருந்தால் வந்து ஹீ இஸ் கமிட்டட். ஸோ ஹிஸ் லைபிலிட்டி இஸ் மோர். உங்களோட கடன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கடன் தொல்லைனால நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு போக மாட்டீங்க. ஸோ இந்த கண்ட்ரியோட பேசிக் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருப்பி உங்கள் நாட்டுக்கு போகக்கூடாது. அதே நேரத்தில் அந்த நாட்டில் வந்து நீங்கள் ஒரு 4-5 வருஷம் இருந்து சர்வ் பண்ணி அந்த கண்ட்ரியோட வேலையை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஜாப் கேரண்டிங்கிறது அங்கே இருக்குது. ஸோ ஒரு வேலைக்கு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற மாரி நமக்கு வேலை இருக்குமா இல்லையா நீங்கள் நினைக்க தேவையில்லை. கண்டிப்பாக உங்களோட வேலை வந்து ஓரளவுக்கு இருக்கும். பட் இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு ஆயில் டிபெண்ட் கண்ட்ரி லைக் பஹ்ரைன், ஓமன், துபாய், கத்தார், அபுதாபி, புர்னே, மலேசியா இதுமாரி கண்ட்ரிக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாதீங்க. ஸோ ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், யூஎஸ்கே நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். தட் இஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஆஃப் த ட்ரம்ப் ரூல். ஸோ என்னோடய வீடியோ வந்து 2017 நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய வீடியோவில் அர்த்தம் உங்களுக்கு 2025 வரைக்கும் வந்து இந்தியன்ஸ்க்கு இனிமேல் வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த டைம் வந்து ட்ரம்ப் வந்தாருன்னா கஷ்டம் தான். ஹி வில் நெவர் அலோ இந்தியன்ஸ் அண்ட் சைனீஸ் டு மைக்ரேட் ஆஸ் வாட் ஹேப்பன் இயர்லியர். ஸோ அதிகமாக வந்து இந்தியன்ஸால் வந்து இனிமேல் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பெனட்ரேட் பண்ண முடியாது. பட் தட் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஆல்வேஸ். ஸோ நமக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நெசசிட்டி அண்ட் நம்மளுடைய கோல்ஸ். ஸோ நம்மளோட நெசசிட்டி அண்ட் கோல்ஸ் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஜென்ரிக்காக இருந்துட்டு இந்த டெக்னாலஜி தான் படிச்சிருக்கேன், ஸோ நான் ஐடி படிச்சிருக்கேன், இல்லைனா வந்து ஈஸி படிச்சிருக்கேன், நான் இதை தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத விட யூ கம் அவுட் அண்ட் இன்றைக்கி வந்து டெக்னோ கமர்ஷியல் வேர்ல்டு ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் வந்து ஒரு பிஇ படிக்கிறவங்க வந்து எம்பிஏ படிக்கலாம், இல்லை வந்து ஒரு பிஇ படித்து வந்து பயோமெடிக்கல் படிக்கலாம், பயோமெடிக்கல் சயின்ஸ் படிக்கலாம். ஸோ மெடிக்கல் டெக்னாலஜி வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி, ஒரு மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி மிக்ஸ் ஆகிற மாதிரியான கான்செப்ட் வந்துடுச்சு. ஸோ அதுலேருந்து வந்து தான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஐடி ப்ளஸ் மார்க்கெட்டிங் தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சில டூல்ஸ் வச்சு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து கொண்டு வரோம், அது எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலைசேஷன், ஆர்கிடெக்ட் இதுக்கெல்லாம் எப்பயுமே வந்து வேல்யூ இருக்குது. அண்ட் மெடிக்கல் சயின்ஸுக்கு எப்பயுமே வந்துட்டு கூட்டம் கம்மியாக இருக்கனால ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் தப்பான மருந்து கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க என்னையும் சேர்த்து. ஸோ மெடிக்கல் சயின்ஸில் நல்ல க்ரோத் இருக்குது. பயோடெக்னாலஜிங்கிறது அப்கமிங் ஃபீல்ட் லைக் பயோமெட்ரிக்ஸ், சென்சார்ஸ் அண்ட் எவ்ரி திங், செக்யூரிட்டி டிவைசஸ்லாம் பண்ணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு நிறையா கண்ட்ரிஸ் வந்து போயிட்டுருக்காங்க. நேனோ டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயம், ஆக்மெண்டேஷன்ஸ் ரிலேட்டடான விஷயம், இது இல்லாமல் நார்மலாக வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, பேங்கிங், மார்க்கெட்டிங், பேங்கிங் சேல்ஸ், பேங்கிங் அட்மினிஸ்ட்ரேஷன், பேங்கிங் லைக் கிரெடிட் அனலிஸ்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட், அதேமாரி எல்லா பொசிஷன்ஸ்லாம் எல்லா கண்ட்ரிலும் நார்மலாக இருக்குது. ஸோ பேசிக்கலாக பேங்கிங்கில் வந்து 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி, அது கொஞ்சம் கஷ்டம். பட் வெளியில் போய் மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் டீமில் இருந்து எஸ்எம்இ லோன்ஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ப்ரொமோட் பண்ணுற மாதிரியோ, இல்லைனா வந்து ஒரு மார்கேஜ் உங்களால் வந்து ஒரு பில்டிங், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், இல்லை ஒரு கம்பெனிக்கு வந்து உங்களால் ஒரு இடம் வாங்கி தர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணிங்கனாலே இட்ஸ் வெல் அண்ட் குட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ட்ரை டு கம் அப் இன் யுவர் ஃபீல்ட். திஸ் இஸ் அருண் தேவ்.